லண்டன்ல இருந்து வந்த கையோட டெல்லி பறக்கக்கூடிய அமைச்சர் உதயநிதி அவர்கள் காரணத்தை கேட்டு அதிர்ந்து போன பிரதமர் மோடி அவர்கள் மற்றும் பாஜக இது பற்றிய முழு விவரத்தை பார்க்கலாம். லோக்சபா தேர்தலில் 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு இப்போ நடைபெற்றது. இந்த தேர்தலுக்கு இடையில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வருகை தேசிய அரசியலை புரட்டி போட்டிருக்கு. அதாவது 50 நாட்கள் சிறையில் இருந்து பிறகு ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வர்றாரு. வெளியில் வந்ததுக்கப்புறம் தற்போது வரை 4 கட்டமாக லோக்சபை தேர்தல் நடைபெற்று முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 3 கட்ட தேர்தல்கள் இருக்குது. அதன்படி ஜூன் 1ஆம் தேதியோடு அனைத்து கட்ட தேர்தல்களும் நடைபெற்று முடியுது. ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில தான் இந்திய கூட்டணி தலைவர்களை டெல்லிக்கு அழைக்கக்கூடிய திட்டத்தில் கெஜ்ரிவால் இருக்காரு. கெஜ்ரிவாலுடைய வருகை காரணமாக இந்திய கூட்டணி வலிமை அடைஞ்சிருக்கு. அதோட மோடி அவர்களுக்கு எதிரான கடுமையான எதிர்ப்பாக இது உருவாகக்கூடிய வாய்ப்பும் ஏற்பட்டிருக்கு. இதற்கிடையில் இந்திய கூட்டணி தலைவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு முக்கிய ஆலோசனை சமீபத்தில் நடைபெற்றதாக கூறப்படுது. எல்லாரையும் ஒரே மேடையில் ஏற்ற வேண்டும் அப்படின்னு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் ஒன்று நடத்தணும் அப்படின்னு அந்த ஆலோசனையில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறதா தெரியுது. அதன் ஒரு கட்டமாக லோக்சபா தேர்தல் தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழைப்பு டெல்லியிலிருந்து வந்திருக்கிறதா கூறப்படுது. அதாவது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த 2 வாரங்களாக லண்டன் பயணம் மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில் வெளிநாட்டு பயணத்தை முடிச்சுட்டு சென்னை திரும்பின உடனே தன்னுடைய துறை சார்ந்த உயர் அதிகாரிகளோடு அமைச்சர் உதயநிதி ஆலோசனை மேற்கொண்டிருக்காரு. இதற்கிடையில் லண்டனில் இருந்து திரும்பி வந்த உதயநிதி தலைமைச் செயலகத்திற்கு போல தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்தாலும் தலைமைச் செயலர்களுக்கு எந்த விதமான ஒரு வேலையும் இல்லை அப்படின்னாலும் தேவையற்ற விமர்சனங்கள் உருவாக வேணாம் அப்படின்ட்டு அவர் போல அப்படின்னு கூறப்படுது. ஆனால் துறை சார்ந்த பணிகள் எப்படி நடக்குது அப்படிங்கிறத அதிகாரிகளை தொடர்பு கொண்டு உதயநிதி அவர்கள் விவாதிக்கிறாராம். அத்துடன் தேவையான சில உத்தரவுகளையும் அமைச்சர் உதயநிதி பிறப்பித்து வருவதாக கூறப்படுது. இந்த நிலையில தான் டெல்லியில் பிரச்சாரம் செய்ய உதயநிதியை அழைச்சிருக்காங்களாம் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தமிழ்நாடு பிரிவு. ஆனால் தற்போது வரைக்கும் டெல்லி செல்வது குறித்து எந்த முடிவையுமே உதயநிதி எடுக்கலை அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா உதயநிதிக்கு வட மாநிலங்களில் சனாதனம் பற்றி பேசினதுனால ஒரு கடுமையான எதிர்ப்பு. அது மட்டும் இல்லாமல் உதயநிதி அவர்களும் பிரச்சாரத்திற்கு அழைக்கப்பட்டிருப்பது எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் மற்றும் பாஜகவிற்கு ஒரு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதா சொல்லணும். அதன்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஓகே சொன்னால் அமைச்சர் உதயநிதி டெல்லி சென்று பிரச்சாரத்தில் ஈடுபடுவார்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் இது பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. உதயநிதி அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட்ஸில் பகிர்ந்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரி பல தகவல்கள் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் சிவன் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி.